கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சகரியா 3:4. நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பிரதான ஆசாரியனாக இருந்த யோசுவா பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி கர்த்தர் அவருக்கு புது ஆசாரியனுடைய சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தார். இந்த வசனத்திலேருந்து நமக்கு என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்முடைய அக்கிரமம்னா என்னென்னா பாவம். நம்ம அவருடைய வார்த்தைகளை மீறி நம்ம செய்கிற காரியங்கள் அத்தனையும் பாவமாக தான் இருக்குது. அப்போ அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நம்ம மேலே இரக்கமும் கருணையும் உள்ள தேவன். அதனால அதை நீக்கி நம்மளுக்கு சிறந்த நீதியின் வஸ்திரத்தை தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நாம் உணர்ந்தக்கூடியவர்களாக இருக்கணும். ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் எப்படி நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம்னா, நீதியின் வஸ்திரம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து அவர் நம்மை நீதிமானாய் மாற்றினார். நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம பாவத்தில் முங்கி போய் இருந்த நம்மை அவர் மீட்டு எடுத்தார். அப்போ நம்ம பாவத்துக்குள்ளே மறித்தவர்களாயும் அவருக்குள்ளே தான் நம்ம பிழைச்சி இருக்கணும். அப்படிப்பட்டவங்களாக இருக்கும்போது தான் அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள முடியும். அந்த அழுக்கு வஸ்திரத்தை நம்மகிட்ட எடுத்து போடணும்னு சொன்னால் நாம் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த துர் இச்சைகளும் ரொம்ப மோசமான சிந்தனைகளும் நம்ம உடம்பை பாதிக்கக்கூடியது, நம்முடைய ஆத்மாவையும் அது பாதிக்கும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே தரித்து கொண்டவர்களாக இருக்கும்போது நம்ம இந்த பாவ பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். நம்ம அவருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை இரக்கம் கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி போட்டு நம்மளை விடுதலை செய்து அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலேயும் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலேயும் நம்மை மூட ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நம்ம பாவத்துக்கு செத்தவர்களாயும் அவருக்குள்ள பிழைத்து இருக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும்னா அவரை தரித்தவர்களாய் நாம் இருப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிற உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களுடைய பாவத்தை சுமந்து எங்களை நீங்கள் நீதிமானாய் மாற்றினீங்க ராஜா. அதை நாங்கள் தக்க வைத்து கொண்டவர்களாய் உமக்குள்ளே பிழைத்திருக்கிறவர்களாய் உம்மை தரிப்பித்து கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.